வராங்க. டக்குன்னு என்ன பண்றாங்க? வீட்ல இருக்கிற ஆட்ட அடிச்சு என்ன பண்ணலாம்? கறி வைக்கலாம். ஆ ஆனா, இவங்க கேட்ட கறி ஆடு, மாடு இருந்தும் சில நேரத்துல பயனில்லாம இருக்கும். இன்னைக்கு அநேக நேரத்துல உங்க தேவைகளோ, அல்லது எதிர்பார்த்த காரியங்களோ கையில இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, அது பயன்படாத நிலைமையில இருக்கும். இருக்கிறத வச்சு கூட சமாளிக்கலாம்னு நெனச்சா கூட, அது செயல்படாம இருக்கும். அநேக சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? நம்மட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்மட்ட இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஆண்டவர் செய்ற அற்புதம், அது அவரே குடுக்கிறதா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அற்புதம் என்றால் சமாளிப்பு அல்ல. அற்புதம் என்றால் உன் கையில இருக்கிறத வச்சு சமாளிக்கிறது அல்ல. மாறாக வெளியிலிருந்து வர்றது அற்புதம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமுத்திரத்தை திறந்தார். கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, கர்த்தர் பல காற்றுகளை வச்சிருக்கிறார். உன் கடன் பிரச்சனை மாத்துறதுக்கு கர்த்தர்கிட்ட பல காற்றுகள் இருக்குது. ஒரே ஒரு காற்று போதும் மகளே. உன் பிரச்சனைகள், உன் மன பிரச்சனை மாறுவதற்கு ஒரே ஒரு காற்று போதும். கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல? உன் இருதயம் கர்த்தரோட இணைந்திருக்குதா? கர்த்தரையே பிடித்துக் கொண்டிருக்கிறா. கர்த்தருடைய வார்த்தையை மதிக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை மதிப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குவீர்கள் என்றால், ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்துக்கு நடுங்குறவனே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யார் நோக்கி பார்க்கிறாரா? என் வசனத்துக்கு நடுங்குறவனே, என் வசனத்தை நோக்கி பார்க்கிறவனே, என் வசனத்தை பேசுகிறவனே. அல்லேலூயா. என் வார்த்தையே சமுத்திரத்திலிருந்து கர்த்தருடைய காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து போட்டு பாருங்க. ஒரு காற்று புறப்பட்டது. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. இன்னைக்கு நிறைய ஐடியாலஜிஸ் சொல்றாங்க. நிறைய ஐடியா கர்த்தர் கொடுப்போம். இப்படி செய்யுங்க ராஜா, அப்படி செஞ்சீங்கன்னா கர்த்தர் செஞ்சிருவார், இப்படி செஞ்சீங்கன்னா. நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதங்கள் எந்த ஐடியாவுக்கும், நம்ம மனுஷனுடைய ஐடியாவே இல்ல. அவர் செய்யறது அவர்கிட்ட வரதா. அல்லேலூயா சொல்லுவோமா? 100% தேவனுடைய ஐடியா. ஆமென். இன்னைக்கு நிறைய ஐடியா எல்லாம் கர்த்தர் கொடுக்காதீங்க. கர்த்தரே தம்முடைய யோசனைப்படி செய்யட்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அநேக நேரத்துல நம்ம மனுஷனா இருக்க நிறைய ஐடியா பண்ணுவோம். ஐடியா இந்த இது செய்யலாம், அந்த இது செய்யலாம். ஆனா இங்க கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. அல்லேலூயா. கர்த்தரே சொல்லிட்டாரு, என் வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை என்ன பண்ணோம்? அவரை வச்சு நிறைய வேலைகளை செய்யும். அவர் நிறைய வேலைகளை செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று அநேக அற்புதங்களை செய்ய போகிறது. உங்க வாழ்க்கையில செய்ய போகிறது. அல்லேலூயா. என் வார்த்தை